Hello everyone, this is your Ginger English. Let's get into the video. Might have, usage of might have. We are going to see usage of might have. Might have refers to the past possibility which did not happen. இப்படி நடந்திருக்கும் அப்படி நடந்திருக்கும் நம்ம சொல்லுவோம்ல. You might have drowned. நீ முழுகி இருந்திருப்ப அப்படின்னு சொல்கிறதுக்கு you might have drowned. நீ அந்த ஏரியாவுக்கு போன you might have drowned. Might have and may have refers to uncertainty. நம்ம மே ஹாவ் கூட யூஸ் பண்ணலாம் அன்சர்டனிட்டிக்கு. நான் இதை பண்ணியிருக்கலாம், ஆனால் பண்ணியிருக்க மாட்டோம். நான் இதை பண்ணியிருக்கலாம், நான் இதை செஞ்சுருக்கலாம். ஐ சப்போஸ் ஐ மே ஹாவ் பீன் ராதர் கிரிட்டிக்கல். நான் கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணியிருக்கலாம். ஐ திங்க் ஐ மே ஹாவ் பீன் ராதர் கிரிட்டிக்கல். நான் கொஞ்சம் ஓரளவு தவிர இந்த மாதிரி இடத்தெல்லாம் ராதர் யூஸ் பண்ணுவோம். I may have been rather critical. Both can be used in a negative to express uncertainty. இதில் நெகட்டிவ் எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுனா they might have not received our letter yet. மேபி நம்ம லெட்டர் கிடச்சிருக்காது அவங்களுக்கு. they might have not received, அவங்களுக்கு ரிசீவ் பண்ணியிருக்க மாட்டாங்க நம்ம லெட்டரை. might have is used to express annoyance at someone's failures to do something. நீ இதை கண்டிப்பாக எனக்கு சொல்லியிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு we can use might have. You might have told me my trousers were split. Split means torn. ஒரு ட்ரெஸ்ஸு கிழிஞ்சு போச்சுன்னா அதை சொல்லணும். நீ கண்டிப்பாக எனக்கு சொல்லியிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. I might have ப்ளஸ் would இதை எப்படி யூஸ் பண்ணான்னு பார்க்கலாம். I might have known that he would be late. இவங்க லேட்டாக வருவாங்க, அவர் லேட்டாக வருவார்னு எனக்கு தெரிஞ்சிருக்கணும். Let's see this. It was a Jack who broke the vase. ஜாக்கு தான் அது வந்து அந்த வேஸை உடைச்சது. ஐ மைட் ஹவ் நோன், நான் கண்டிப்பாக தெரிஞ்சிருந்துருக்கணும். ஐ மைட் ஹவ் நோன் தேட். கண்டிப்பாக இதை அவங்க செஞ்சுருப்பாங்க, கண்டிப்பாக இதை அவங்க செஞ்சுருக்க மாட்டாங்க. அதுக்கு சொல்கிறதுக்கெல்லாம் மைட் ஹவ் யூஸ் பண்ணலாம். லெட்ஸ் see this. someone must have taken it. I'm sure they did. அவங்க தான் எடுத்திருப்பாங்க, கண்டிப்பாக அவங்க தான். someone must have taken it. you can't have lost it. கண்டிப்பாக இதை நீ தொலைச்சிருக்க மாட்ட. You can't have lost it. ஸோ might have எங்கெல்லாம் யூஸ் பண்ணால் இப்படி நடந்திருக்கும் அப்படி நடந்திருக்கும்னு சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணோம். நான் இப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணோம். நெகட்டிவ் வேல அவங்க இதை ரிசீவ் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக யூஸ் பண்ணோம். நீ கண்டிப்பாக இதை சொல்லியிருந்துருக்கணும் அப்படின்னு யூஸ் பண்ணோம். இதை நான் கண்டிப்பாக தெரிஞ்சிருந்துருக்கணும், அவங்க லேட்டாக வருவாங்க அப்படின்னு சொல்கிறத அதுக்கு யூஸ் பண்ணோம். கண்டிப்பாக இதை அவங்க செஞ்சுருப்பாங்க இல்லை செஞ்சுருக்க மாட்டாங்க. ஐம் ஷுர் தே டிட், ஐம் ஷுர் யூ டின்ட், இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணணும். மைட் ஹேவை எப்படி வளைச்சி அட்வான்ஸ் லெவலில் யூஸ் பண்ணணுன்ட்டு பார்த்தோம். ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் ஹெல்ப்ஃபுல் டு யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.